விடுதலை இல்லாதபடிக்கு அநேகர் காணப்படுகிறீர்கள். இந்த செய்தியை கேட்கிறதான அநேகருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளில் கர்த்தர் விடுதலையை தரும்படியாக நான் ஜெபித்து கொண்டு வருகிறேன். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். நம் யாவரும் நம்முடைய தலையின் மேலே நம்முடைய கையை வச்சு ஜெபிக்கலாமா? பரலோக தந்தையே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் சிந்தையில் காணப்படுகிறதான போராட்டத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். அநேகருடைய தலைப்பகுதியில் பயங்களும் போராட்டங்களும் கலக்கங்களும் குழப்பங்களும் அநேக குடும்பத்தில் நிறைவேற முடியாதபடி காணப்படுகிற தடைகளின் நிமித்தமாக கண்ணீரினால் நிரப்பப்பட்டு இருக்கிறதான குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு இந்த நாளில் ஒரு விடுதலையை தரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களுடைய மூளைப்பகுதியை நீங்கள் ஆட்கொள்ளும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். எங்களுடைய தலைப்பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா கனநித்திரையின் ஆவியும் எங்களை விட்டு வெளியேறுவதாக. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் சோர்வுகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லை எங்கமாக பரிசுத்தாவினுடைய கண்ட்ரோல் இந்த இடத்துல ஏற்படும்படி சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த இடத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க ஆண்டவரே. பரிசுத்தாவியினர் நீங்கள் இந்த இடத்தின் ஆளுகையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எங்களை எந்த தீமையின் பலவீனங்களோ பொல்லாத சத்துருவின் வல்லமைகளோ எங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு நீங்கள் எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கணும். இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசுராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இயக்கக்கூடிருக்கிற எல்லா காரியங்களும் ஏதோ ஒரு சக்தியினாலே இயக்கப்படுகிறது. ஒரு வாகனம் என்றால் அது அந்த என்ஜினில் இருக்கிறதான அந்த பெட்ரோல் மூலமாக அந்த என்ஜின் இயக்கப்பட்டு அந்த வாகனம் இயக்கப்படுகிறது. எல்லா பொருட்களுமே இயங்கும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். உயிரற்றவைகளையும் உயிர் இல்லாதவைகளையும் உயிர் உள்ளவைகளையும் இயக்கி கொண்டிருக்கிறதான சக்தி என்று ஒன்று உண்டு. இந்த நாளில் நாம் உயிருள்ளவர்களாக இருக்கிறோம். உயிரற்ற பொருட்களை இயக்கி கொண்டிருக்கிறதுக்கு எவ்விதமாக ஒரு சக்தி தேவைப்படுகிறதோ அதுபோலவே உயிரோடு இருக்கிறதான நம்மையும் நடத்தும்படியாக ஒரு சக்தி தேவைப்படுகிறது. இது எல்லாருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலுமே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடியதான அந்த ஆவியானவர், அது பரிசுத்த ஆவியானவரா அல்லது தீய வல்லமையினால் நடத்தப்படுகிறோமா என்பது தான் மிகவும் முக்கியம். ரெண்டு ஆளுகைகள் இந்த நாட்களில் காணப்படுது. ஒன்று தீய சக்திகளின் ஆளுகை, இன்னொன்று பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை. இந்த ரெண்டு சக்தியில் ஏதாவது ஒரு சக்தியினால் தான் நீங்களும் நானும் ஆட்கொண்டு நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இப்போ தீமையான சக்திகள் ஆளுகை செய்யும் பொழுது நம்முடைய இருதயம் முழுவதுமாக சிந்தை முழுவதுமாக ஒரு விதமான குழப்பத்திலும் கலக்கத்திலும் சூழ்ந்து கொண்டு தேவ ஆவியானவர் நம்மை நடத்துவாரானால் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்போ நம்மை ஆளுகை செய்வது தேவனுடைய ஆவியானவரா அல்லது பிசாசுடைய ஆவியா? இதுதான் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இதை கணித்து இதை சரி பார்க்க வேண்டும், டிசைன் பண்ணணும். நம்மை நடத்தி கொண்டு போகிறது யார்? இந்த காலை வேளையில் நீங்கள் உங்களையே கேட்டு பாருங்கள், என்னை நடத்துகிறது யார் என்று சொல்லி. தேவனுடைய ஆவியானவராக இருந்தால் தெளிவாக உங்களுடைய காதுகளில் சத்தம் கேட்கும். பிசாசாக இருந்தால் தெளிவாக உங்களுடைய காதில் சத்தம் கேட்கும். இன்றைக்கு அநேகருடைய சிந்தைகளிலே இந்த போராட்டங்கள் இருக்கிறது. நிறைய பேர் நடந்து கொண்டிருந்தாலும் அநேகருடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. எதிர்காலம் ஒரு இருண்ட காலமாகவே இருக்கிறது. அநேகர் நடந்து கொண்டிருந்தாலும் அவங்களுடைய மூளைப்பகுதி பிசாசினாலே ஆளுகை செய்யப்படுவதனால அவங்க பலவீனத்தோடு சோர்ந்து போயிருக்கிறாங்க. அதே நேரத்தில் சோர்ந்து போயிருக்கிறதான ஒரு சிலருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் அவருடைய பலனாக இருக்கும் பொழுது அவர் தெளிவாக நம்மை நடத்தி கொண்டு போகிறார். இப்போ நீங்கள் யாராலே நடத்தப்படுகிறீர்கள் என்பது தான் ஒரு கேள்வி. நீங்களே உங்களை கேட்டு பாருங்கள், யாராலே நான் நடத்தப்படுகிறேன்? பிசாசினாலே நடத்தப்படுவோமானால் எப்பொழுதும் நம்முடைய சிந்தையில் ஒரு விதமான பயம், கலக்கம், கேள்விக்குறி எல்லாமே இருக்கும்.
அதே ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது நம்முடைய சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் அதில் தேவனுடைய ஆவியான மாத்திரம் நம்ம சார்ந்து கொண்டு இருப்போம். பரிசுத்த ஆவியானவரா அல்லது தீமை செய்கிற ஆவியா? இயேசு கிறிஸ்துவை மரியாளுடைய வயிற்றிலே உற்பவிக்க செய்தது பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் வளர்ந்து அவர் அதற்கப்புறம் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது யோர்தான் நதியில் யோவான் ஸ்நானனுடைய கையில் அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஞானஸ்நானம் எடுத்து தண்ணீரிலிருந்து வெளியே வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கி வந்து அவரை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். இங்கே பார்த்தீங்கன்னா முதல் வசனம் வாசிங்கன்னா, இயேசு பரிசுத்த ஆவியானவரே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம், அதுக்கப்புறம் பிசாசு வந்து அவரை சோதிக்கிறான். இப்போ இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஞானஸ்நானம் எடுத்துட்டால் நமக்கு சோதனை வரும், பிசாசு நம்மளை சோதிப்பான், அதனால் எதுக்கு நம்ம ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டு அப்படியே இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு பயப்படுறாங்க, எடுத்துக்கிட்டுமே பயந்து கொண்டு இருக்கிறாங்க. ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அடுத்த சோதனை எப்போ வரும்னு தெரியலையே, எடுத்து இப்போ 1 மாதம் ஆகுது, நல்லா தான் இருக்கிறேன், ஸ்தோத்திரம், இப்படி இருந்துட்டால் பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. சோதனை என்பது, வனாந்திரம் என்பது ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கிறது. அநேகருக்கு வந்து வனாந்திர வாழ்க்கை பிடிக்காது. வனாந்திரம் என்றால் வெறுமையாக்கப்பட்டது, மிகவும் உஷ்ணமாக இருக்கும், பகலில் வெயில் அதிகமாக இருக்கும், இரவில் குளிர் அதிகமாக இருக்கும், எந்த உதவியும் இருக்காது. அப்போ அந்த வனாந்திரத்துக்குள்ளே பிரயாணப்படணும்னு சொன்னால் அவங்க ஒரு பெரிய ஒரு ஆயத்தத்தை, ஒரு பெரிய படுக்கை அல்லது ஒரு பெரிய பையை தூக்கிட்டு போகணும். வனாந்தரத்தில் நாம் நடப்பதே பெருசு, இதில் பையெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. அதனால் ஒரு சின்ன பை, ஒரு பாக்கெட் சைஸில் ஒரு இதற்குரிய காரியங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் அப்படி போகவே முடியாது. இங்கேருந்து சாதாரணமாக டவுனுக்கு போனாவே நம்ம பெரிய பேக் ஒன்று கையில் மாட்டிக்கிறோம், செல்ஃபோன் ஒன்று வச்சுக்கிறோம், தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கிறோம், எங்கேயாவது போனால். இப்போ வனாந்தரத்துக்குள்ளே போகும்பொழுது எல்லா ஆயத்தமும் நமக்கு தேவை. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய இஸ்ரவேலரை கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த பொழுது அவர்களை 40 வருடம் வனாந்தரத்தில் நடத்தி வந்தார். அவங்க வரும்பொழுது என்ன பண்ணாங்க, கொஞ்சம் அவசரமாக சில சாப்பாடெல்லாம் செஞ்சு அந்த மாவை தங்களுடைய அந்த நாட்களில் இருந்ததான அந்த துணி பையில் அவங்க என்ன பண்ணாங்க, அதை கட்டி கொண்டு வந்தாங்க. அது புளிக்கிறதுக்கு முன்னாடி, அது எத்தனை நாள் இருக்கும், வனாந்தரத்தில் வரும்பொழுது அடிக்கிற வெயிலில் அந்த மாவெல்லாம் புளிச்சு போயிடும். ஆனால் இவங்க வந்தது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 வருடங்கள் அந்த வனாந்தரத்தில் தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். அதே தேவன் தான் இந்த நாளில் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு எகிப்தை விட்டு நம்ம வெளியே வரமோ அப்பொழுதே கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டார். வனாந்தரத்து வழியாகத்தான் நம்ம போக வேண்டும். இந்த உலகம் என்பது ஒரு வனாந்தரமாக இருக்கிறது. இந்த வனாந்தரத்தை தவிர்த்து நம்ம வேறு வழியாக போக முடியவே முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, சோதனையெல்லாம் தேவையில்லை, தேவன் நம்மளோடு இருக்கும் பொழுது எல்லா சோதனையும் அவர் தாங்கிக் கொள்வார். அது வாஸ்தவம் தான். தேவன் நம்மளோடு இருக்கும் பொழுது எந்த சோதனை வந்தாலும் எந்த குறைவு வந்தாலும் அவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அப்போது இந்த தேவன் எப்பயும் நம்மளோடு இருக்கிறாரா அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. அநேகர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற பின்பு அந்த ஆவியானவர் அவளுக்குள்ளே இருப்பாங்க. நிறைய பேர் ஆவியானவர் உள்ளே இருக்கிறதே உணர முடியாதபடிக்கு அவங்க ஒரு எப்பயுமே ஒரு சந்தேகத்தோடு இருப்பாங்க. ஆனால் நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. நம்மை கரம் பிடித்ததான தேவன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நமக்கு சொன்னதான இடத்துல கொண்டு போய் சேர்க்கிற வரையிலும் அவர் நம்மை விட்டு
விலகுவதே இல்லை. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கறதான வாக்குத்தத்தம். ஆகவே இந்த வனாந்தர வாழ்க்கையில் எந்த இடத்துல என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன தேவைகள் வந்தாலும், அதுக்கு மத்தியில் கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் நம்முடைய பாதைகள் எல்லாம் வெளிச்சமாக இருக்கும். என்ன பலவீன நேரமாக இருந்தாலும் சரி, தண்ணி குறைவு ஏற்பட்டிருந்தாலும் சரி, கசப்பான அனுபவங்கள் இருந்தாலும் சரி, அந்த வனாந்தரத்திலே அவர் நம்மை போஷிப்பதற்கு, மன்னாவை கொடுப்பதற்கு, காடையை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் இந்த ஜனங்கள் தான் அந்த வனாந்தரத்தில் வந்த உடனே அவங்க எகிப்தில் சாப்பிட்டதான அந்த சாப்பாட்டெல்லாம் மறுபடியுமா நினைக்கிறாங்க. அங்கேருந்து பல சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோம், இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இப்படி தான் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அந்த முறுமுறுப்பையும் கேட்டு அவள் மேல் கோபமானார். மோசே என்ன பண்ணார்? திறப்பில் நின்று அவளுக்காக ஜெபம் பண்ணார். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகளுக்கு நமக்காக ஜெபிப்பதற்கு யாராவது உண்டா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். உங்களுக்காக திறப்பில் நிற்பதற்கு, உங்கள் குடும்பத்தில் திறப்பில் நிற்பதற்கு நாம்ளே ஜெபிக்கலைன்னா வேறு யார் நமக்காக ஜெபம் பண்ணுவா? காலையில் பில்லி சொன்ன மாதிரி அந்த குடும்ப ஜெபத்திற்காக ஜெபிக்கும் பொழுது கொஞ்சம் பேர் தான் அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லார் கையிலையுமே செல்ஃபோன் இருக்குது. செல்ஃபோன் இல்லாதவங்க யாருமே இல்லை. அப்போது அந்த ஜெபத்தில் நம்மளால் கலந்து கொள்ள முடிகிறதே இல்லை. அந்த ஜெப நேரத்தை விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது காரியங்களுக்குள்ளாக நாம் நினைத்து கொண்டு நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை பார்த்து அதுக்காக வேதனைப்பட்டு கொண்டு வியாகுலப்பட்டு இருக்கும் பொழுது ஒரு நாளும் நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலை மாறவே மாறாது. குடும்பத்தினுடைய சூழ்நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்திற்காக, சபைக்காக நாம் திறப்பில் நிற்க வேண்டியவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் இதற்கு ஆயத்தமாக இருக்கீங்க? இந்த நாளில் திறப்பில் நிற்பதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறதான தேவ சமூகங்கள் நீங்கள் கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நான் சொல்கிறதுக்காக கரங்களை உயர்த்த வேண்டாம். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருப்பார். ஆனால் இது தீர்மானம், இது உடன்படிக்கை. இதை முறிச்சு போடவே கூடாது. அதனால் யோசிச்சுட்டு நீங்கள் கையை தூக்கலாம். எல்லோரும் கண்ணை முடிக்குவாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. தேவன் உங்களை பார்ப்பார், நீங்கள் தேவனை பாருங்கள். ஆண்டவரே, என் குடும்பத்துக்காக நான் திறப்பில் நின்று ஜெபிப்பேன். என் சபைக்காக நான் திறப்பில் நின்று ஜெபிப்பேன். என் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களுக்காக, சபையில் காணப்படுகிறதான எல்லா விதமான பலவீனங்களுக்காகவும் நான் ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை உணர்த்துவாரானால் நீங்கள் கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கலாம். இல்லை என்று சொன்னால் நீங்கள் அமைதலாக இருக்கலாம். உங்களை யாரும் கட்டாயப்படுத்த போகிறதே கிடையாது. ஸ்தோத்திரம். தேவன் உங்களை உணர்த்துவாரானால் நீங்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி நீங்கள் தேவ சமூகத்தில் இந்த நேரத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னுடைய குடும்பத்திற்காக, சபைக்காக, சீரழித்து போய் கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக, பலவீனப்பட்டிருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக, எங்களுடைய குடும்பத்தில், சபையில் ஆண்டவரே பலவிதமான வியாதியினால் கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் அர்ப்பணிக்கிறதான இந்த ஜெபத்தை கேட்டு இறுதி வரையிலும் இந்த உடன்படிக்கையில் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாம் உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லி தான் நம்மை இந்த நாட்களில் தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையற்றவர்களுக்கு மத்தியில் உண்மையுள்ளவர்களாய் உங்களை பார்த்ததினாலே கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று கண்டு நீங்கள் அழைத்திருக்கிறதினாலே நீர் அழைத்ததான உண்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய பிரச்சனைகளுக்காக, எங்களுடைய குடும்பத்திற்காக இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணிக்கிறதான இந்த காரியத்தில் நாங்கள் இறுதி வரையிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்க தேவ ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. நீங்கள் இந்த ஜெபத்தில் தொடர்ந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். காலை நேரத்தில் நடக்கிறதான அந்த ஜெபத்தை நம்ம 21 நாட்கள் முடித்தோம். ஜெபித்ததான ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே, ஜெபித்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலுமே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நமக்கு இந்த நாட்களில் நம்மை நடத்தக்கூடியதான ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை சகல சத்தியத்திற்குள்ளாகவும்
வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். இதற்கு வேறு யாரும் தேவையே இல்லை. தீர்க்கதரிசி தேவையில்லை, ஊழியக்காரன் தேவையில்லை. உங்களுக்குள்ளாக இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவரே உங்களை சகல சத்தியத்திற்குள்ளாகவும் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். இந்த ஆவியானவரை பெறாதபடி இல்லாதவர்கள் தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா, அவங்க போய் ஒரு தீர்க்கதரிசியை போய் நாடுறாங்க. நேற்றைய தினம் கூட எனக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய கணவரும் மகனும் கனடா தேசத்தில் இருக்கிறாங்களாம், இவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. நாங்கள் குடும்பமாக சேர்ந்து இருக்க முடியாதபடி ஏதோ அந்த சில பிரச்சனைகள், அரசாங்க ரீதியான சில பிரச்சனைகள், பாஸ்போர்ட் மற்றும் எல்லா காரியங்களும் சில பிரச்சனைகள் இருக்கிறது, எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அவங்களுடைய மகனுக்கு ஏறக்குறைய 38 வயசாகுது, இன்னும் திருமணம் ஆகவில்லை. அதனால் அவங்க தேசத்துக்கு வந்ததான இந்தியாவிலேருந்து வந்ததான ஒரு ஊழியக்காரர், ஒரு தீர்க்கதரிசி வந்திருந்தாராம். அப்போ இவங்க மிகுந்து போராடி அவரை தங்களுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போன பொழுது தங்களுடைய சூழ்நிலைகளெல்லாம் சொன்னாங்களாம். அப்போது அவர் சொன்னாராம், உங்களுடைய மகனுடைய வாழ்க்கையில் ஒரு பெண் ஆவி ஒன்று இருக்குது, அதுதான் உங்களுடைய மகனை திருமண தடைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது என்று சொன்னாங்க. அப்போ அவங்க ரொம்ப நாளாக நம்முடைய ஜெபத்தில் வருவாங்க, அவங்களுக்கு நாங்கள் ஜெபத்தெல்லாம் அனுப்பிச்சி வச்சுருக்கிறோம். அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு நாங்கள் அனுப்பினதான ஒரு ஜெப குறிப்பு இருக்கும். ஆவி மண்டலத்தில் தீமையான திருமண உறவு என்று சொல்லி ஒன்று இருக்கும். ஆவியில் கணவன் மனைவி என்று 2 பேர் இருக்கிறாங்க. அதில் உங்களுடைய மகனை ஒரு பெண் ரூபத்தில் ஒரு ஆவி உங்கள் மகனை நடத்தி கொண்டு இருக்கிறது. இதற்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜெபிக்கணும். எத்தனை நாட்களுக்கு ஜெபிப்பது? நான் இப்போ நீங்கள் அனுப்பிச்சி விட்டு 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது, நான் ஜெபம் பண்ணுறேன், இன்னும் நடக்கலையே அப்படின்னாங்க. இன்னும் நடக்கிற வரையிலுமே, முடிந்த பின்புமே நம்முடைய வாழ்க்கை ஜெபமாக மாற வேண்டும். சில குறிப்பிட்ட நன்மைகள் நடந்த உடனே அப்படியே அந்த ஜெபத்தை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பெற்றுக்கொண்ட நன்மையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை பிசாசு உள்ளே கொண்டு வந்துடுவான். ஆனால் இந்த ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயம் இயங்குவது போல் இருக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை விட்டால் நமக்கு வேறு என்ன வேலை? உலகத்தில் எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளெல்லாம் செஞ்சாலும் நமக்கு நிம்மதி கிடைக்குதா, ஆசீர்வாதம் வருதானா? இல்லவே இல்லை. அதனால் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், போராடி ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபத்தில் நிறைய ஜெபங்கள் இருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான ஜெபம் இந்த யுத்த ஜெபம். என்னைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கே கர்த்தர் உங்களுடைய பெயரை அவருடைய யுத்த லிஸ்ட்டில் உங்கள் பெயரை சேர்த்திட்டார். என்னுடைய யுத்த சேனையில் இவனை சேர்த்து கொண்டிருக்கிறேன், இவளை சேர்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்மை அந்த யுத்தம் செய்கிறதான அந்த பட்டியலில் கர்த்தர் நம்மை சேர்த்திருக்கிறார். இப்போ நம்முடைய பேர் யுத்த பட்டியலில் இருக்குது. ஆனால் நம்ம ஜெபிக்கிறோமான்னா ஜெபமே பண்ணவே இல்லை. ஏதோ ஒரு சில நன்மைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம், அந்த நன்மை கிடைச்சோன்னா அப்படியே மறந்துடும். திருப்படியும் மறுபடியுமான சூழ்நிலை. இந்த காலை வேளையில் பில்லி சொன்னது போல் அந்த கொரோனா டைமில் நமக்கு சபைக்கு வர முடியல. அதுக்கப்புறம் சபை தொடங்கின உடனே நான் 5 சர்வீஸ் வச்சுருந்தோம். அந்த நேரத்துலலாம் வந்துக்கிட்டே இருந்தோம். அந்த இது மாறின பின்னாடி அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளும் மாறிட்டோம். அந்த ஜெப உணர்வே இல்லை. காலை வேளையில் அந்த ஜெபம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த ஜெபம் இல்லாமல் இந்த வனாந்தர வாழ்க்கையில் நம்மளால் நடக்கவே முடியாது. அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்மளால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போது இந்த வனாந்தரத்தில் நமக்கு உதவி செய்யக்கூடியதான தேவன் ஒருவர் உண்டு. அவர்தான் இந்த வனாந்தரத்தில் நம்மை நடத்தி கொண்டு போகிறதான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடப் போகிறோம். இந்த வனாந்தர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமாய் இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமே சுனமோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமே சுனமோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே.
அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனே சுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனே சுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரை நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்தரம் அது ஊளையிடும் ஒரு பாலும் வனாந்தரம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரே இறைச்சலாக இருக்கும். அந்த காற்று அடிக்கும் பொழுது அப்படியே ஊளையிடுவது போல ஒரு சத்தம் கேட்கும். வேறு சத்தம் அந்த வனாந்தரத்தில் இருக்காது. அப்போது தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் வனாந்தரத்துக்குள்ளே கொண்டு போய் நடத்தி கொண்டு போனார்னு சொன்னால், அவங்களோட பேசணும், அவங்களோட தன்னுடைய கட்டளைகளை கற்பனைகளை சொல்லி கொடுக்கணும், அதை கடைப்பிடித்து கொண்டு அவங்க வாழ்நாள் எல்லாம் நீடித்திருக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஜனங்களை வனாந்தரத்துக்குள்ளே நடத்தி கொண்டு போனார். இப்போ நம்மையுமே ரட்சிக்கப்பட்டதான நம்முடைய வாழ்க்கையில் வனாந்தரம் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன் இந்த வனாந்தரம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் விரும்புகிறார். ஓசியாவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம், ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. யோசியா 2:14, 1051 பக்கத்தில் இருக்குது. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவை வனாந்தரத்திலே அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் இங்கே தன் இளவயது நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். அப்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எதற்காக அவர் வனாந்தரத்துக்குள்ளே கொண்டு போனார் என்று சொன்னால், அவர் என்ன சொல்கிறாரு, வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடு பட்சமாய் பேசுவேன். ரொம்ப அன்பாக நம்மோட பேசுகிறதான தேவன். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அன்பான தேவன் ஏன் இந்த வனாந்தரத்துக்குள்ளே நடத்தி கொண்டு போகிறாரு, ஏன் இவ்வளோ தேவைகளுக்கு மத்தியில் என்னை கொண்டு போய் நடத்துகிறாரு, இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் என்னை ஏன் நடத்தணும், அவர் அன்புள்ளவர் தானே,
அப்படின்னா என்னை நல்ல பாதையில் நடத்தலாம் இல்லையா? என்னை ஏன் இந்த வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு போகிறார் என்று நாம் கேள்வி கேட்போமானால், நம்மோடு பேசும்படியாய் ஆண்டவர் இந்த வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு போகிறார். அப்போது இந்த வனாந்தரம் என்பது நம் ஒருவருக்கும் இனிமையானதாக இல்லை என்று சொன்னாலும், மற்றவர்களுக்கு நமக்கு மிகவும் இனிமையானதாக இருக்கும். அவரோடு பேசுகிற வார்த்தைகள், அவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள், நாம் அவரோடு சொல்லுகிறதான பதில்கள், இந்த ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு டீப் டிஸ்கஷனாக இருக்கும். ஏகாந்தமாக நம்ம பேச வரோம், தனிமையாக. இப்போது இந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த காதலிப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுகிறதுக்கு இப்போ ஃபோன் வந்துடுச்சு. ஆனால் முந்த நாட்களிலெல்லாம், எங்களுடைய நாட்களிலெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனிமையான ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அந்த மெரினா பீச்சுக்கு போய் பார்த்தீங்கன்னா வெயில் மண்டையை பொழக்கும். ஆனால் அந்த வெயிலில் அந்த போட்டுக்கிட்ட, அந்த போட்டு அங்கங்கே போட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு நிழல் இருக்கும். அதில் உக்காந்துக்கிட்டு அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க மணிக்கணக்காக. வெயில் இவ்வளோ அடிக்குது, கொஞ்சம் கூட அவங்களுக்கு சூடு சொரணையெல்லாம் இல்லையானா எல்லாம் இருக்குது. ஆனால் அதை விட அவங்கக்கிட்ட காணப்படுற அந்த அன்பு, தங்களுடைய வார்த்தைகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வாங்க, பரிமாறிக்கொள்வாங்க. நான் இருக்கிறேன், நான் உயிரை விட்டுருவேன், நான் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது சொன்னதான வார்த்தைகள் ஒருவேளை திருமணம் நடந்து ஒரு 2 மாதம் 3 மாதத்துலேயே அந்த வார்த்தையெல்லாம் போயிடும். இவங்க வேறு ஏதோ ஒன்று யோசித்துக்கிட்டு வேறு யார்கிட்டையோ பேசிக்கிட்டே இருப்பாங்க. கடந்த நாட்களில் என் கூட எங்கள் பிரயாணத்தில் 2 பேர் வந்தாங்க. அவங்க கொஞ்சம் வயதானவங்க தான். அப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறதால அவங்களுடைய புருஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது நல்லா எனக்கு காது கேட்குது. அப்போது ஒருத்தர் சொல்கிறாராம், நீ அந்த நாட்களில் பேசுனது போலவே இப்போ என்கிட்ட பேசவே மாட்டேன்ற அப்படின்னாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாங்க, எங்கள் வீட்லேயும் அதே வார்த்தையை தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, நீ முன்னாடி பேசுகிற மாதிரியே பேசுகிறது இல்லையே அப்படின்னு சொல்லி. ஏன் பேசுகிறதில்லன்னு அப்புறம் அவங்களே பதில் சொல்லிக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருந்தோம்னா சண்டை வந்துடுது. அதனால் நாங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லது. அவர் ஒரு ரூம்லேயும் நான் ஒரு ரூம்லேயும் இருக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ பாருங்கள், இது எந்த வயது வித்தியாசம் இல்லாதபடிக்கு இந்த நாட்களில் சின்ன பிள்ளைங்க கூட இந்த காதல் என்கிறதான இந்த மாய வலையிலே சிக்கொண்டு எல்லாத்தையும் பேசிகிட்டே இருப்பாங்க. எனக்கு என்னுடைய உறவுக்காரர் ஒரு பையன் அப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பான். ராத்திரி நேரத்துலலாம் பேசிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் அதுக்கு மத்தியிலையும் அந்த பொண்ணோட பேசிக்கிட்டே இருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணம் ஆகி இப்போ 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறதுக்கு பேசுகிறதுக்கு அவங்களுக்கு பிரியமே இல்லை. அவங்க வேறு ஒரு இடத்துல இருக்கிறாங்க, இவங்க வேறு ஒரு இடத்துல இருக்கிறாங்க. எப்பயாவதுனா பேசிக்குவாங்க. குழந்தைகள் தான் இவங்களுக்கு மத்தியில் மீடியேட்டராக வேலை செஞ்சுட்டே இருக்குது. ஸ்தோத்திரம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஆதியிலே காணப்பட்டதான அந்த அன்பு, பேசினதான அந்த வார்த்தைகள், அது இப்போ எங்கே போச்சு? நம்மளும் ரட்சிக்கப்பட்ட நிலைமையில் நம்ம ஜெப வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருந்திருக்கும். எங்கே போனாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். ஆலயத்துக்கு தவறாமல் வந்துடுவோம். ஒரு சிலர், நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்தே அவங்க ரட்சிக்கப்படாதது போலவே இருக்கிறாங்க. சிலவங்க எதுக்கு தான் இவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் அப்படி இருந்தாங்க. ஞானஸ்நானம் எடுத்த பின்னாடி ஆண்டவரோட அன்பில் கொஞ்சம் பெருகி இருக்கிறாங்களான்னு பார்த்தா அவங்க இல்லவே இல்லை. அதை விட இன்னும் மோசமாக இருக்கிறாங்க. கர்த்தர் இவங்களோட பேசணுன்னு தான் இவங்களை வனாந்தரத்துக்குள்ளே நடத்தி கொண்டு போகிறார். தேவன் அன்புள்ளவருங்க. அவர் ஒரு நாளும் மாறவே மாட்டார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நான் சொன்னது போல் அந்த கணவன் மனைவியும் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் முன்னாடி பேசுனது மாதிரி பேசுகிறதே இல்லை, இப்போவே பேச பிடிக்கல, அதனால் நாங்கள் ஆளுக்கு ஒரு ரூமில் இருக்கிறோம், நாங்கள் ஆளுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்றாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? கணவன் மனைவியோடும் மனைவி கணவனோடும் பேச வேண்டும். இது இவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இது பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனோடு பேசுகிற நேரம் மிகவும் குறைவு. அதனால்தான் உலக பிரகாரமாக கர்த்தர் இவர்களை நம்பி கொடுத்ததான கணவன் இடத்துலையோ மனைவி இடத்துலையோ புருஷனோ மனைவியோ பேசுவதே கிடையாது. கர்த்தர் உங்களை நம்பி தான் உங்களுக்கு அந்த துணையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் நிறைய நேரத்தில் என்னுடைய திருமணம் ஆன புதுசில் நான் பேபிகிட்ட கேட்பேன், உங்கள் அம்மாவை அப்பாவெல்லாம் விட்டுட்டு எப்படி இப்படி இருக்கிற உங்கள் அம்மா கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டியான்னு கேட்டிருக்கிறேன் நான். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகம்.
அவங்க அம்மா அப்பாவோட சின்னதுலேருந்தே பிறந்து வளர்ந்து எல்லாமே கல்யாணம் பண்ணுறவரெல்லாம் அவங்க தான் இருந்தாங்க. ஆனால் அந்த கல்யாணம் பண்ணி இங்கே வந்த உடனேயே அவங்க வீட்டுக்கு பேசுகிறதான அந்த அப்போல்லாம் ஃபோன் தான், அதுவும் செல்ஃபோன் கிடையாது. போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் புக் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேசணும். ஏதாவதுன்னா லெட்டர் தான் போடுவாங்க, வாரத்துக்கு ஒரு லெட்டர் வரும். அப்போது நான் கேட்பேன், உங்கள் அம்மாவை பற்றி நினைக்க மாட்டியா, உங்கள் அப்பாவை பற்றி நினைக்க மாட்டியா, உங்கள் அண்ணன் தம்பி குறித்து நினைக்கவே மாட்டியா, உங்கள் வீட்டை குறித்து நினைக்க மாட்டியா? ஆனால் எனக்கு எங்கள் வீட்டிலேருந்து வெளியில் எங்கேயாவது போனால் எப்படா வீட்டுக்கு வரலாம், எப்படா அம்மா அப்பாவை பார்க்கலான்னு தான் எனக்கு இருக்கும். ஆனால் உனக்கு அந்த யோசனை இல்லையான்னு கூட நான் கேட்டிருக்கிறேன் நான். அப்போது அவர் சொன்னால், பெண்களுக்கு இயல்பாக கொடுத்ததான ஒரு காரியம், தன்னுடைய பிறந்த வீட்டை, தன் தகப்பன் வீட்டை மறந்து விடுன்னு தான் வசனம் இருக்குதுங்க. அதனால் நான் மறக்கலை, நான் கொஞ்சம் பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இப்போ நிறைய பேர் பெண் பிள்ளைகள் திருமணமான உடனே தங்களுடைய புருஷனையும் தங்களுடைய வீட்டையும் விட்டுட்டு போய் பிறந்த வீட்டில் போய் புகுந்துக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சபையில் ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன். நீங்கள் என்றைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரீங்களோ அன்றைக்கே உங்களுடைய தகப்பன் வீட்டை நீங்கள் மறந்து விட வேண்டும். உங்கள் புருஷன் இருக்கிற இடம் தான் உங்களுக்கு பொக்கிஷமாக, உங்களுக்கு பூரண சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் ஒழிய வேறு இடம் இருக்கக்கூடாது. அப்படி போய் உக்காந்துருந்தீங்கன்னா ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்ச நாள் நல்லா தான் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தீமையான காரியம் வந்து நீங்கள் ரெண்டு பேருமே பர்மனெண்ட்டாக பிரிகிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடும். அதனால் பொதுவாக பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற ஒரு ஆலோசனை, நீங்கள் திருமணம் ஆயிடுச்சு, உங்கள் அப்பா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போய் பார்க்கலாம். ஆனால் இதே பொழப்பாக வச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, மாதத்தில் 4 நாள் தான் கணவன் வீட்டில் இருப்பாங்க, மீதி 31 நாளும் என்ன பண்ணிடுவாங்கன்னா போய் புருஷன் வீட்லேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. இது சரியான ஒரு நல்ல ஒரு காரியம் அல்ல. குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் இவங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல உட்கார்ந்து பேசணும். இங்கே பேசும்பொழுது ஒரு வேறு பிரச்சனை வருது அப்படின்னா எந்த வார்த்தையை பேசுனதுனால பிரச்சனை வருதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த வார்த்தையை அடுத்த முறை பேசாத, தேவ சித்தத்தின்படி நீங்கள் பேசும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். நீங்கள் இதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு தெரியல, ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளனாலும் இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அப்போது தேவன் நம்ம ஏன் வனாந்தரத்துக்குள்ளே கொண்டு போனாருன்னா நம்மளோட உட்காந்து பேசணும்னு சொல்கிறார். உன்னை எத்தனை அழகுள்ளவளாக நான் உன்னை பார்த்தேன். எல்லாரையுமே தான், ஆண்களையும் சரி பெண்களையும் சரி, நம்ம எல்லாமே ஆண்டவருடைய மனவாட்டிகளாக இருக்கிறோம். நம்முடைய அழகை பார்த்து அவருக்கு தெரிந்து கொள்ளலை. அசுத்தத்திலையும் உளையான சேற்றிலையும் பாவ காரியங்களிலும் இருந்ததான நம்மை அவர் நம்மை தேடி வந்து தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி அதனால் கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி நமக்கு இந்த அழகை கொடுத்திருக்கிறார். இந்த அழகு மற்றவங்க பார்த்து ரசிப்பதற்காக அல்ல. ஒருவேளை உலகத்தினுடைய கண்களுக்கு நீங்கள் அழகில்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய கண்களில் நீங்கள் எவ்வளோ அழகானவர்களாக இருக்கிறீங்க தெரியுங்களா? அது சொல்லவே முடியாது, வர்ணிக்கவே முடியாது. அது தேவனிடத்தில் கேட்டால் தான் தெரியும். ஆண்டவரே நான் எவ்வளோ அழகாக இருக்கிறேன்னு நீங்கள் கேளுங்க, நிச்சயமாக அவருக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். நமக்கு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு பிரியமில்லை. ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த ஓத்திரம் வந்துச்சு, ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை வந்துச்சு, இதெல்லாம் நம்மளால் வர்றது தான். அவர் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் தீமைகளை அனுமதிக்கிற தேவன் கிடையவே கிடையாது. நாம் தான் தவறான இடத்துல போய் உட்காந்து தவறான வார்த்தைகளை பேசி நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை சேர்த்து கொடுக்குறோமே ஒழிய, ஆண்டவர் ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைத்தால் அது அவ்வளோ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். கர்த்தர் இந்த நாட்களில் என்னையும் அவ்விதமாக தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்ம ஒவ்வொருவரையும் அவ்விதமாக தகுதிப்படுத்தி கொண்டு வருகிறார். அப்போது இந்த வனாந்தரம் என்பது நமக்கு மிகவும் அவசியமான ஒரு இடமாக இருக்கிறது. தேவனோடு பட்சமாய், நம்மோடு பட்சமாய், அன்பாய் பேசும்படியாய், அவருடைய உள்ளத்தை நமக்கு தெரியப்படுத்தும்படியாய் அவர் நமக்கு இந்த வனாந்தரத்தை கொடுக்குறார். ஆனால் நிறைய பேர் இந்த வனாந்தரத்தில் நடந்துக்கிட்டே இருந்தாலும் அவரை பார்க்குறதே இல்லை. நம்முடைய பார்வையெல்லாம் காடை எப்போ வரும், மண்ணா எப்போ வரும், இந்த வெயில் அடிச்சுட்டே இருக்குது, கொஞ்சம் மேக ஸ்தம்பம் வந்தால் நல்லா இருக்குமே, இருட்டாக இருக்குது, அக்னி ஸ்தம்பம் வந்தால் நல்லா இருக்குமே, அதெல்லாம் நம்ம கூட நம்ம மேலே தான் இருக்குது. நாம்பளாம் வழி விலகி வெளியே போயிட்டே இருக்கிறோம், நமக்கு வெயில் சுருன்னு அடிக்குது. அவர் வெளிச்சமாக இருக்கிறார், அவரை விட்டு வெளியே போகும்பொழுது நம்முடைய வாழ்க்கை இருளாக இருக்கிறது. அவர் நம்மை விட்டு விலகாததான தேவன், மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் நம்மை எப்போதும் சூழ்ந்து நடத்தி கொண்டு வருகிறவராக இருக்கிறார்.
அவரை மாத்திரம் நம்ம உறுதியாய் பிடித்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் இன்பமானதாக இருக்கும். ஒரு அருமையான ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்ப வனாந்தரத்தில் இன்பமாய் நடந்திடுவேன். பாட்டு இருக்காமா அந்த பாட்டு? என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா பாலிலும் வெண்மை தூய பிதா பூரண ரூப சௌந்தர்யமே இறைவா. பூரண ரூப சௌந்தர்யமே வாழ்வடைந்தே. கன்னியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே. கன்னியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே. இயேசுவின் பின்னே ஓடிவ இழுத்து கொண்டார்.
கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த தோட்டத்தை சுற்றி அவர் வேலி அடைத்து பாதுகாத்து வருகிறார். இன்றைக்கி நிறைய பேர் தோட்டத்துக்குள்ளே இருந்தாலும் அந்த தோட்டம் வேலி பிக்கப்பட்டதாய் உடைந்து போனதாய் இருக்கிறபடினாலே தான் அந்நியர்கள் உள்ளே வந்து தங்கி விடுகிறார்கள். இன்றைக்கி நம்முடைய தோட்டம் வேலி அடைத்து பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் தேவனுடைய சித்தத்திற்குள்ளாக பரிசுத்த ஆவியினுடைய அக்னிக்குள்ளாக நாம் நிரம்பி இருக்கும் பொழுது நம்முடைய தோட்டத்தில் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. தோட்டத்தில் பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் மாடு உள்ள வரும், ஆடு உள்ள வரும், எல்லாத்தையும் படித்து சாப்பிட்டு அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், மிதித்து போட்டுகிட்டே போயிடும். அப்போது கர்த்தர் நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு தோட்டத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதுதான் சபை, அதுதான் குடும்பம். இந்த குடும்பத்தையும் சபையும் கர்த்தர் சூழ இருந்து பாளையம் இறங்கி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய தோட்டம் எவ்விதமாக இருக்கிறது, நம்முடைய குடும்பம் எந்த நிலையில் இருக்கிறது? கர்த்தர் கொடுத்ததான அந்த தோட்டத்தில், தேவன் நமக்கு கொடுத்ததான அந்த ஆசீர்வாதத்தில் நாம் அதில் எவ்விதமாக இருக்கிறோம்? அல்லனா நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்ட உடைப்புகளை பயன்படுத்தி உள்ளே நுழைந்திருக்கிறதான தீமை செய்கிற மிருகங்கள் உள்ளே வந்துடும். அது நம்முடைய தோட்டத்தை கெடுத்து போட்டுரும். நம்மால் அங்கே தங்கியிருக்கவே முடியாது. ஆகவே தேவன் கொடுத்ததான அந்த குடும்பத்தில், சபையில் நாம் எவ்விதமாக இருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். தேவன் நமக்கு கொடுத்ததான ஆசீர்வாதம், தேவன் நமக்கு கொடுத்ததான குடும்பம் ஒரு பெரிய ஆசீர்வாதம், சபை ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி குடும்பத்தையும் சபையும் விட்டு விலகி போய் இன்றைக்கி தங்களுடைய கால் போன போக்கில் தங்களுடைய எண்ணம் நடத்துகிறதான காரியத்தில் அவங்க தாறுமாறாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு இடத்துல தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ வேகமாக ஓடுகிற பெண் ஒட்டகம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பெண் ஒட்டகமாக இருக்க தாறுமாறாக ஓடும். அது வனாந்தரத்தில் அது இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த வனாந்தரத்தில் அவங்க பயன்படுத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு அந்த வனாந்தரத்தில் அவர்களை போக்கக்கூடிய ஒரு பிரயாணம் பண்ணக்கூடிய நல்ல ஒரு மிருகம் வந்து ஒட்டகம். அதன் மேலே தான் ஏறி தான் அவங்க போவாங்க. ஆனால் அந்த ஒட்டகம் அது ஒரு மாதிரி மதம் பிடிச்சது போல் இருக்குமானால் அது என்ன பண்ணணும்னா வேகமாக தாறுமாறாக ஓடிக்கிட்டே இருக்குமா. இன்றைக்கி அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை தாறுமாறாக இருக்கிறதா, அல்லது தேவன் வைத்து கொண்டிருக்கிறதான அன்பில் நீங்களும் நானும் இருக்கிறோமா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். தேவன் நம்மளுடைய ஒவ்வொரு தேவைகளையும் அவர் சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 105 அதிகாரம் 37 வசனத்திலிருந்து 45 வசனம் வரலும் வாசிக்கலாம். இந்த இடத்துல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவள் நடத்தி கொண்டு வந்ததான பாதைகளை இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்தில் அதில் 37 வசனம் பாருங்கள். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. எகிப்தியர் அவளுக்கு பயந்ததினால் அவள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்னியையும் தந்தார். கேட்டார்கள். அவர் காடைகளை வரப்பண்ணினார். வான அப்பத்தினாலும் அவளை திருப்தியாக்கினார். கண்மலையை திறந்தார். தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வேலிகளில் ஆராய் ஓடிற்று. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்போது எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது இத்தனை நாட்கள் வஞ்சித்து ஏமாற்றி கொண்டிருந்ததான எகிப்தியருடைய கரங்களில் இருந்ததான வெள்ளியும் பொன்னையும் கேட்டு வாங்கி கொள்ளும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். இவ்வளோ நாள் அவங்க எந்த ஒரு பணமும் இல்லாமல் ஒரு வருமானம் இல்லாமல் அந்த இடத்துல அடிமையாக வேலை செய்து கொண்டிருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவளை வெளியே கொண்டு வரும் பொழுது அடிமையாக அல்ல, அதிலும் மேன்மை உள்ளவர்களாய் அந்த தேசத்தினுடைய வெள்ளியையும் பொன்னையும் இவர்கள் கை கொள்ளும்படியாக பற்றி கொள்ளும்படியாக கர்த்தர் அவளை வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டதான தேவ ஜனங்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது? கர்த்தர் கொடுத்ததான வெள்ளியும் பொன்னும் எங்கே? ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வறுமையாக இருக்கிறது? ஆனால் நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிறது. கர்த்தர் கொடுத்ததான சந்தோஷத்தை இழந்து போயிட்டோம். தேவன் கொடுத்ததான வெளிச்சத்தை நம்ம இழந்து விட்டோம். மறைவுக்காக அவர்
இரவை வெளிச்சமாக்குவதற்காக, மேகத்தை மறைவுக்காகவும் இரவை வெளிச்சமாக்குவதற்காகவும் அக்கினியை கொடுத்திருக்கிறார். அந்த அக்கினி நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? நம்முடைய வாழ்க்கை ஒரு இருண்டு போன வாழ்க்கையாக, குடும்பம் ஒரு இருண்ட ஒரு குடும்பமாக காணப்படுகிறது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? வனாந்தரத்தில் என்னை கொண்டு வந்து கொடுக்குற கர்த்தர், நடத்தி கொண்டு வருகிறதான கர்த்தர் என்னில் இருக்கிற வெளிச்சத்தை எடுத்துட்டாரு, என்னை இப்படி இருட்டில் நடத்திட்டு இருக்கிறாருன்னு நம்ம சொன்னோம்னா அது நம்மளுடைய தவறு. அவர் கொடுத்ததான வெளிச்சம் அக்கினி எங்கே? அவர் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படி, உஷ்ணத்தை கொடுக்கும்படி அவர் அக்கினியை கொடுத்திருக்கிறார். அந்த அக்னி ஸ்தம்பம் இன்றைக்கு எங்கே போனது? நம்ம மேலே அவர் விரித்திருந்ததான அந்த மேக ஸ்தம்பம் இன்றைக்கு எங்கே போயிடுச்சு? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கர்த்தர் உங்களை அனாதியாக, நிர்கதியாக இருக்கிறவர்களாக, கஷ்டப்படும்படியாக கர்த்தர் உங்களை இந்த வனாந்தரத்துக்குள்ளே நடத்தி வரல. இந்த வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வரும்பொழுது வசனம் சொல்லுது, அவர்களில் பலவீனப்பட்டவர்கள் என்று சொல்லி ஒருத்தருமே இல்லையாம். அவங்க எகிப்தில் போட்டிருந்ததான அந்த துணி அது என்ன பண்ணலையாம்? பழமையாக போகவே இல்லையாம். அவங்க காலில் போட்டிருந்த செருப்பு அது தேய்ந்து போகவே இல்லையாம். நாளுக்கு நாள் அந்த துணி பலன்னு மாறிக்கிட்டே இருந்துச்சு, செருப்பும் புதுசாக வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. வேறு புதுசாக அவர் கொடுக்கல, பழசே என்ன பண்ண தெரியுங்களா? உங்களுக்கு புதுப்பித்து 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 40 வருஷமும். யாராவது அப்படி சொல்ல முடியுமா? 40 வருஷமா? நான் சின்னதில் பிறந்ததுலேருந்து போட்ட சட்டை, எங்கள் அம்மா தைச்சி கொடுத்த 5 வயசில் போட்ட சட்டை இப்போ நான் போட முடியுமா? போட முடியாது. ஆனால் இப்போ எனக்கு வயசாகி போச்சு, இப்போ என்னுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி என் சட்டை புதுசாக மாறிக்கிட்டே இருக்குது. இது ஆவிக்குரிய பிரகாரமாக நம்ம பார்க்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்ததான எதையுமே அவர் பழசாக கொடுக்கல, உடஞ்சி போகிறதையும் ஓட்டையானதையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கல, புதுசாக கொடுத்துருக்கிறாரு. அவர் கொடுத்ததான புதிய ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு எங்கே போய்விட்டது? அந்த அக்கினியை நாம் விட்டுட்டோம். பரிசுத்தாவினுடைய வல்லமையை நம்ம இழந்து போயிட்டோம். நம்முடைய எல்லைகளுக்குள்ளே பரிசுத்தாவியினர் இல்லை. அதனால தான் என் குடும்பத்தில் இப்படி இருட்டு வந்துருச்சு. அதனால தான் அப்படி குளிரில் நான் எத்தனை போர்வை போத்துனாலும் என் குளிர் அடங்கலையே, எனக்கு பலவீனங்கள் மாறிக்கிட்டே இருக்குது, எனக்கு இது இருக்குது தேவையே, அது தேவையே, எனக்கு செருப்பு இல்லையே, எனக்கு லேப்டாப் இல்லையே, இது இல்லையா, அது இல்லையே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் புதுப்பித்து 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 உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். லேப்டாப் வாங்கினா கூட அது ஒரு கொஞ்சம் வருஷத்தில் அது பழசாக போயிடும், அடுத்த எடிஷன் வரும், புதுசாக மாற்றுன்னு. ஆனால் கர்த்தர் ஒன்று கொடுத்தாருன்னா அது யாரும் மாற்ற தேவையே இல்லை. அது என்னன்னா அப்பப்போ அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய கரங்களில் கொடுத்துருக்கிறதான அந்த கார்ட்ரிட்ஜ் எல்லாமே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய தேவைகளை சந்திக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, உங்களை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி, வனாந்தரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை போஷிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னொரு பாடலை நம்ம பாடப்போகிறோம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அல்லோ. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர். என்னை அழைத்ததும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்ததும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர். என்னை அழைத்ததும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்தும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். மனந்திரமோ வாடாதே மனமே, காளையை அனுப்பிடுவார். வனாந்திரமோ வாடாதே மனமே, காளையை அனுப்பிடுவார். தண்ணீர் இல்லையோ எண்ணி பாரவரின் நன்மைகள் எத்தனையோ. தண்ணீர் இல்லையோ எண்ணி பாரவரின் நன்மைகள்
ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவனவர். என்னை அழைத்தும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைக்கும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். சோதனை வேளையோ சோராதே மனமே, இயேசுவை சார்ந்திடுவாய். சோதனை வேளையோ சோராதே மனமே, இயேசுவை சார்ந்திடுவாய். யோர்தானை கடந்து இயேசுவை பற்றிக்கொள், என்றென்றும் ஜீவிப்பாய். யோர்தானை கடந்து இயேசுவை பற்றிக்கொள், என்றென்றும் ஜீவிப்பாய். ஆபிரகாம் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவனவர். என்னை அழைத்தும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்தும் உன்னத வழியில் என்றென்றும் கசந்த மாறாவோ கவலை வேண்டாமே, கர்த்தர் உன்னோடே உள்ளார். கசந்த மாறாவோ கவலை வேண்டாமே, கர்த்தர் உன்னோடே உள்ளார். ஜெபத்திலே நீ விழிப்பாயிருந்து வெற்றியை சேர்த்திடுவார். ஜெபத்திலே நீ விழிப்பாயிருந்து வெற்றியை சேர்த்திடுவார். ஆபிரகாம் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவனவர். என்னை அழைத்தும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்தும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவனவர். என்னை அழைத்தும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்தும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம்முடைய முற்பிதாக்களின் தேவன், நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமின் சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு சொந்தமாக இருக்கிறது. நம்மை பார்த்து தான் சொல்கிறாரு, உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல கடற்கரையின் மணலை போல் இருக்கும் என்று சொல்லி. ஒருவேளை சந்ததியே இல்லைன்னு நினைக்கலாம், கர்த்தர் உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிக்க போகிறார். ஆசீர்வாதத்தின் சந்ததியை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். சீக்கிரமாக அது உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நம்புறீங்களா? விசுவாசிச்சிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே நடக்கும். தேவன் நம்மை வனாந்தரத்தில் நடத்தும் பொழுது நம்மளை தனிமையாக இருப்பதற்காக, அனாதையாக, ஆறுதலற்றவங்களாக, உதவியற்றவங்களாக இருப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவே இல்லை. வனாந்தரத்தில் இயேசு கிறிஸ்துவ வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்ட பொழுது அவர் வனாந்தரத்துக்கு அனுப்பப்பட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவளுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம்
11ஆம் வசனம், 4 அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். வனாந்தரத்தில் யாருமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். நமக்கு உதவி செய்வதற்காக கர்த்தர் தேவ தூதர்களை வைத்திருக்கிறார். ரட்சிப்பை சுதந்திரிக்க பொருள் நிமித்தமாக அவர்கள் நமக்கு பணிவிடை செய்யும் பணிவிடை ஆவிகளாக கர்த்தர் தேவ தூதர்களை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நமக்கு உதவி செய்வதற்காக தான் தேவன் தம்முடைய தூதர்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவங்க ஒரு தூதன் ஒரு அடி அடித்தானாவே 185,000 பேர் ஒரே அடியில் செத்து போயிடுவாங்க. அசீரியர் பாளையத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்ததான அந்த பெரிய திரள் கூட்டத்தை தேவத்துவம் ஒரே ஒரு தூதன் தான் ஒரே ஒரு அடி அடித்தானா எத்தனை பேர் செத்து போனாங்களாம்? 185,000 பேர் இறந்து போனார்கள். அப்படிப்பட்டதான வல்லமையுள்ள ஒரு உதவியை தேவன் தூதர்களுக்கு தேவன் அந்த பராக்கிரமத்தை கொடுத்து நமக்கு உதவி செய்யும்படியாக தேவன் இந்த உதவிக்காக தேவன் நமக்கு நியமித்திருக்கிறார். நம்ம அவருடைய உதவிகளை நம்ம கேட்பதே இல்லை. தேவ தூதர்களுடைய உதவியை நம்ம கேட்பதே இல்லை. தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பதே இல்லை. அவங்க கட்டளை கொடுக்கும் பொழுது அந்த காரியத்தை நிறைவேற்ற அவங்க காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் அவங்க இருக்கிறதையே தெரியறதில்ல. இருந்தால் தெரிஞ்சாலும் அவர்களை என்ன செய்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாம்ளே கையை பசஞ்சிக்கிட்டு நாம்ளே நிறைய முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். தேவதூதர்களுக்கு கட்டளை இடுவோம். உங்களுடைய பிரச்சனை நேரத்தில் நீங்கள் அவங்கள பார்த்து சொல்லுங்கள், தேவதூதர்களை இயேசுவின் நாமத்தினால என் எல்லைகளில் பாதுகாப்பு கொடுங்க. நான் இப்போ நடந்து போகிறேன், என்னுடைய கால்கள் கல்லில் இடராதபடிக்கு நீங்கள் உங்களுடைய கைகளில் எங்களை ஏந்தி சுமந்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேவ தூதலுக்கு கட்டளையிடும் பொழுது அவர் நம்முடைய பிரயாணங்களை வாய்க்க செய்வார். எதிராக இருக்கிற சத்துருவின் வல்லமைகளை அவர் தவிர்த்து நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறவராக இருக்கிறார். இந்த தேவன் தான் வனாந்தரத்தில் மோசையோடு ஒரு மனுஷன் தன்னுடைய நண்பனோடு பேசுவது போல முகமுகமாக பேசினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பாருங்கள், ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல மோசையோடு பேசினார். அப்போது தேவன் நமக்கு துணையாக இருக்கிறாரு. வேறு யாரும் நமக்கு தேவையே இல்லை. இந்த வனாந்தரத்தில் வேறு யார் நமக்கு துணையாக வருவாங்க நீங்கள் நினைக்காதீங்க. இந்த வனாந்தர யாத்திரையில் உங்களுக்கு துணையாக உங்களோடு பேசும்படியாய், உங்களுக்கு உதவி செய்யும்படியாய், உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் தேவன் தம்முடைய தூதர்களை கட்டளையிட்டிருக்கிறார். நாம் அதை உணராதபடிக்கு நம்ம இருந்துகிட்டே இருக்கிறோம். இந்த நாட்களில் அதை அறிந்து கொள்வோம். இந்த வனாந்தர வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு இனிமையான வாழ்க்கையாக மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது 839ஆம் பக்கத்தில் இருக்குது. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவேலி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடின் செவிகள் திறவுண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான். ஓமையின் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாக இருக்கும். வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடக்கிற இடங்களிலே புல்லும் கொறுக்கும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியாய் நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசைக்கெட்டு போவதும் இல்லை. கர்த்தர் நம்மளோடு இருக்கும் பொழுது நம்ம ஒரு நாள் வழி தவறி போகவே மாட்டோம். இன்றைக்கி நமக்கு நிறையா ஜிபிஎஸ் அந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு நம்ம வண்டியில் போயிட்டு இருந்தாலும் சில நேரத்தில் அது தவறான ஒரு இடத்துல வழி நடத்திடும். நாங்கள் விவேக் அவங்களுடைய திருமண காலத்துக்காக போகும்பொழுது அந்த ஜிபிஎஸை போட்டு தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். அது காட்டின வழியில் போய் வேகமாக போய் ஒரு இடத்துல நல்ல வேலை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டோம் பில்லி. இல்லைன்னா பார்த்தா ஒரு பெரிய ஆறு ஓடிட்டு இருக்குது. அந்த ஆற்றுக்குள்ளார தான் கொண்டு போய் எங்களை இறக்கி விட்டுருச்சு. கொஞ்சம் பார்க்காம இருந்ததுன்னா நாங்கள் அந்த ஆற்றுக்குள்ளார தான் போய் இறங்கியிருப்போம். அப்போது இந்த மனுஷன் கண்டுபிடிச்சதான இந்த உதவி அது இது எல்லாமே ஒரு நாளைக்கு தவறி போயிடும். ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே இருந்து நமக்கு வழிகாட்டுவாராக இருந்தால்
நம்முடைய வழி கெட்டு போவதே கிடையாது. தவறான இடத்துக்கு நம்ம ஒரு நாளும் போகவே போவது கிடையாது. ஒரு உதவி இருக்கிறது என்று சொல்லி நம்ம நினச்சி கொண்டு போவோம், உதவி கிடைக்காமல் போயிடும். இந்த இடத்துல போய் இந்த காரியத்தை செய்யலாம் நினைப்போம், அங்கே போனால் செய்யவே முடியாது. அதே நேரத்தில் தேவனை சார்ந்து நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நஷ்டமோ கஷ்டமோ வரவே வராது. கர்த்தரை நம்பி நாம் இந்த நாட்களில் ஓட தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் தேவ கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து தேவனை மாத்திரம் நம்ம நினைச்சு பார்க்க போகிறோம். இந்த நாட்களில் நம்முடைய மூளை பகுதியை பிசாசுனுடைய சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய மூளை பகுதியை பிசாசு சங்கிலிகளினால் கட்டியிருக்கிறான். இதுக்கு சிறந்த ஒரு உதாரணத்தை சொல்லணும்னு சொன்னால், பொந்தியு பிலாத்து, இன்னும் கொஞ்ச நேரத்தை நான் சீக்கிரம் முடிச்சிட போகிறேன். பொந்தியு பிலாத்து அவருக்கு இயேசுவை நியாயம் விசாரிக்கக்கூடிய இடத்துல அமர்ந்திருந்தார். ஆனால் அவருக்கு தெரியும் இயேசு எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்லி. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற ஜனங்களுடைய அந்த ஆரவாரம், அவருடைய தலைமை பிரதான ஆசாரியன் இவங்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி. இப்போ பிலாத்து கேட்குறாரு, என்ன தவறு செய்தான்? ஏதாவது தவறு செஞ்சிருந்தா பிலாத்துக்கு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அந்த ஜனங்க ஒரு காரியமே செய்யலை. போதாத குறைக்கு அவனுடைய மனைவியும் வந்து அவர் நீதிமான், அவரை எதுவும் செய்யாதீங்கன்னு வேற சொல்லியிருக்காங்க. இவ்வளோ காரியங்களை பார்த்து கொண்டிருந்தோமே அந்த பிலாத்துவால் சரியான ஒரு தீர்மானம் எடுக்க முடியாதபடிக்கு அவர் என்ன பண்ணார், கைகளை கழுவி இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேலரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அவங்க கொண்டு போய் அவங்களை துன்பப்படுத்தி அடித்து தலையில் முள்முடியை வைத்து அவரை சிலுவையில் அடித்து வேதனைப்படுத்தினார்கள். காரணம் என்ன? பிலாத்துனுடைய மூளை பகுதி சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருந்தது. நீதி எது, தவறு எது, நியாயம் எதுன்னு நன்றாக தெரிந்திருந்தோமே இந்த மனுஷனால் ஒரு வார்த்தையும் பேச முடியாதபடி இருந்ததற்கு காரணம் அவனுடைய மூளை பகுதி சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருந்தது. அதே போலவே நம்முடைய வாழ்க்கையிலுமே நீதி எது, நியாயம் எது என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நீதியின் பக்கம் நிற்காமல் அநீதியின் பக்கமாக நாம் பேசி கொண்டிருக்கிறோம். குடும்பத்திலே ஒரு சின்ன தகராறு வந்துருச்சுன்னு வச்சுங்க, அந்த தவறு யாரால் வந்ததுன்னு சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் தவறு செய்யாத அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம், திட்டுவோம், சண்டை போடுவோம். அப்படின்னா அந்த நேரத்தில் நம்முடைய மூளை பகுதி சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். இந்த ஆவி தான் வனாந்தர ஆவி. வனாந்தரத்தில் பரிசுத்தாவியானவர் நம்மோடு இருப்பாரானால் நம்மை சரியான பாதையில் நடத்துவார். வனாந்தரத்தில் பரிசுத்தாவியானவர் இல்லாமல் நம்முடைய இருதயம் வெறுமையாக்கப்பட்டிருந்தால் நம்முடைய இருதயத்தை வனாந்தர ஆவி நிரப்பி வைத்திருக்கும். வனாந்தர ஆவி நமக்குள்ளாக இருந்து செயல்படும் போது நம்முடைய லக்கை நம்மால் சரியாக புரிந்து கொள்ளவே முடியாது. தேவன் எதற்காக என்னை அழைச்சிருக்கிறாரு, எந்த நோக்கத்திற்காக நான் தேவ சமூகத்தில் தீர்மானம் எடுத்தேன், எதற்காக ஞானஸ்நானம் எடுத்தேன், எனக்கு குறித்து கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாருன்னு அந்த நோக்கம் அறியாதபடிக்கு நீங்களும் நானும் கலங்கி கொண்டிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் வனாந்தர ஆவியினால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இது என்ன பண்ணுன்னா நம்முடைய லக்கை தடை பண்ணும். தேவன் வைத்திருக்கிறதான அந்த திட்டத்துக்குள்ளாக நம்மை அது நடத்தாதபடி தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக அது நம்மை நடத்தும். இன்றைக்குமே அரசியல் தலைவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எது நியாயம் எது நீதின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் நீதி பேசவே முடியல. நீதிமன்றத்தில் போனாலும் நம்முடைய நீதி நியாயங்கள் புரட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் தெரியுங்களா? அந்த நீதிபதியுடைய மூளை பகுதியில் சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருக்கிறது. அதனால தான் அநீதியான தீர்ப்புகளை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு எரிச்சல் வரும். இவ்வளோ சாட்சிகள் இருக்குது, இவ்வளோ காரியங்கள் இருக்குது, ஆனால் ஏன் இந்த நீதிபதி இவர் தவறு செய்யாதவரை தவறு செய்தார் என்று சொல்கிறாங்க. தவறு செய்யாதவனை தவறு செய்தவன் என்று சொல்லியும் தவறு செய்தவனை எந்த தவறும் செய்யாதவன் என்று சொல்லி விடுதலையாக்கும் இவருக்கு எப்படி முடிகிறது? சாதாரணமாக படிக்காதவங்க கூட அந்த நீதிபதியிட்ட அந்த தீர்ப்பை குறித்து விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் நீதிமன்றத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறோம். நீதிமன்றத்தை நாம் அவமதிக்கக்கூடாது. அவங்க சொல்கிற நியாய தீர்ப்புகளை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த நீதிமன்றத்தில் அநீதியான தீர்ப்புகள் சொல்லும் பொழுது அதை நாம் எப்படி இருப்பது?
உலகத்தோடு ஒத்து போய் விட வேண்டும். எல்லாரும் அமைதலாக இருக்கிறாங்க, நீங்களும் நானும் அமைதலாக இருக்கணுமா? நம்ம அமைதலாக இருக்கலாம், ஆனால் அமைதலாக இருக்கக்கூடிய இடம் இது இல்லை. ஜெபத்தில் நீங்களும் நானும் போராட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய நீதிபதிகளுடைய மூளை பகுதியை கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகளிலிருந்து அவருடைய மூளை பகுதியை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா நம்மை குறித்து, நம்முடைய தேசத்தை குறித்து ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய தொழிலை குறித்து கர்த்தர் நல்ல ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஆனால் நமக்கு கொடுத்ததான அந்த தொழிலில் அந்த கெடுத்து நம்மளை மறுபடியும் சீரழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பிசாசுடைய ஆவி, அதுதான் வனாந்திர ஆவி, டெசர்ட் ஸ்பிரிட் தான். இதுதான் ஒரு மனிதனை சூழ்ந்து கொண்டு அவனுடைய மூளை பகுதியை செயல்படாமல் செய்து கொண்டிருக்கிறது. இந்த தாக்கத்தில் இன்றைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த வனாந்திர ஆவி கட்டப்பட்டிருக்கிறது. வனாந்திர ஆவியினால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். சரியான முடிவு எடுக்க முடியல, திருமண காரியத்தில் சரியான முடிவு எடுக்க முடியல, ஒரு குழப்பமாக இருக்குது. காரணம், உங்களுடைய மூளை பகுதியை இந்த வனாந்திர ஆவி சங்கிலிகளினால் கட்டி போட்டிருக்கிறது. அப்போ நம்ம அதை பிரேக் பண்ணணும். அந்த சங்கிலியை உடைக்க வேண்டும். பரிசுத்தாவினுடைய வல்லமையினால் நாம் அதை உடைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு போகும்பொழுது அந்த பகுதியில் 2 பேர் இருக்கிறாங்க, பிசாசு பிடிச்சவங்க. அந்த பக்கம் போகிறதுக்கு ஜனங்களாம் பயப்படுறாங்க. அவங்கள சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டி போடுவதற்கு ஒரு மனுஷனாலும் முடியல. சங்கிலிகளையும் கட்டுகளையும் கட்டி சங்கிலிகளை உடைத்து கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தீமை செய்யும்படியாக ஒவ்வொரே கூக்குரலிட்டு கொண்டு அந்த ஊருக்குள்ளேருந்து ஓடி வராங்க. அவங்கள யாராலையும் அடக்க முடியல. ஆனால் பரிசுத்தாவியானவரால் இயேசு நிறைந்து அந்த இடத்துக்கு போகும்பொழுது சங்கிலிகளினால் கட்ட முடியாத, விலங்குகளினால் பூட்டப்பட முடியாத அந்த ஆவியை கட்டி அந்த ஆவியை அந்த மனிதனுக்குள்ளாக இருந்து வெளியேற்றினார். அவர் தான் நம்முடைய இயேசு. அவர் நம்ம கூட இருக்கிறாரு. இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குது, உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் இதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைச்சு கொண்டு இருக்கலாம். இவங்க இருக்கலாம், அவங்க இருக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, இது வனாந்திர ஆவி. இது நம்முடைய வாழ்க்கையை வெறுமையாக்கி கொண்டே இருக்கிறது, உஷ்ணத்தை அதிகப்படுத்தி கொண்டு இருக்கிறது, குழப்பத்தை அதிகப்படுத்தி கொண்டு இருக்கிறது. பணம் சம்பாதிச்சா அந்த சம்பாதிக்கிற பணம் நமக்கு செலவு செய்ய முடியாதபடிக்கு மற்றவங்களுக்கு வீணாக போய் கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் அதை பிரேக் பண்ணி ஜெபிக்கணும். இந்த வனாந்திர ஆவியின் பிடியிலிருந்து நம்ம விடுதலை பெறணும், வெளியே வரணும். இதற்காக நாம் இந்த நாளிலே நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். இந்த வனாந்திர ஆவியை கடிந்து கொள்ள போகிறோம். வனாந்திர ஆவியை இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு வெளியே போ என்று சொல்லுவோம். என் தலைப்பகுதியை கட்டி வைத்திருக்கிற சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிற என்னுடைய லக்கை நான் சரியாக நடக்க முடியாதபடிக்கு எனக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற வனாந்திர ஆவியை இயேசுவின் நாமத்தினால் உன்னை நான் கட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் ஜெபிக்கணும். இந்த ஜெபம் சாதாரணமான ஜெபமாக இருக்கக்கூடாது. வைராக்கியத்தோடு இந்த ஜெபத்தை நீங்களும் நானும் ஏறெடுக்க வேண்டும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தார்னா அவர் நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளாக வழி நடத்துவார். வனாந்திர ஆவி நமக்குள்ளாக இருக்குமானால் அது நம்முடைய குடும்பத்தை சீரழித்து கொண்டிருக்கும், தாறுமாறாக்கி கொண்டிருக்கும். நடக்க வேண்டிய வழியை விட்டுட்டு வழி தவற செஞ்சிடும். ஆனால் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். நமக்கு நல் வழியை காட்டுவதற்கு இயேசு கிறிஸ்து அவரே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறார். அவர் நம்முடைய வழியாக இருக்கும் பொழுது நாம் ஒரு நாளும் இடறி போவது இல்லை, வழி தவறி போவது இல்லை, குழம்ப போவது இல்லை, பயப்பட போவது இல்லை. காரணம், கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் இந்த ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். யாவரும் எழுந்து நிற்போம். இந்த வனாந்திர ஆவி நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. சற்று யோசித்து பாருங்கள். என் வாழ்க்கையிலுக்குள்ள, நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்குது. அதுதான் நம்முடைய குடும்பத்தை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு நோக்கம் இல்லாதபடிக்கு வீணாக அலைய வைத்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய பாதையில் ஒரு குழப்பம், நம்முடைய எல்லைகளில் ஒரு பயம், நம்முடைய சரீரத்தில் ஒரு பலவீனம். கர்த்தர் உங்களுக்கு அந்த சரீரத்தை கொடுத்ததற்கு அவர் வாசம் பண்ணும்படியாக, அவர் வசிக்கும்படியாக ஒரு ஆலயமாக கர்த்தர் உங்களுடைய சரீரத்தை மாற்றி வைத்திருக்கிறார். ஆனால் பிசாசு அதற்குள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டு உங்களுக்குள்ள பயத்தையும் பலவீனத்தையும் ஏற்படுத்தி உங்களுக்குள்ளாக மரண பயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். வனாந்திர ஆவி உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை அவர் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். ஆனால் அந்த திருமணம் நடக்க முடியாதபடி உங்களுக்குள்ளாகவோ, உங்களுடைய குடும்பத்தாருக்குள்ளாகவோ, உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளாகவோ இந்த வனாந்திர ஆவி இருக்கிறபடினாலே அந்த திருமணம் நடக்க முடியாதபடி அது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த நாட்களுக்குள்ளே நான் ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது பில்லியோடு ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. அவங்க மதுரையிலேருந்து பண்ணாங்க. அவங்க குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பில்லி என்ன சொன்னாலும் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க அதையே தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. குழப்பமான ஆவி, வனாந்திர ஆவி அவங்களுக்குள்ளே இருக்குது, அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்குது. அதனால் புருஷனை குறை சொல்கிறாங்க, மகனை குறை சொல்கிறாங்க, மற்றவங்களை குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இவங்க ரொம்ப நியாயமாக தன்னுடைய வாழ்க்கையை நியாயமாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நான் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு எதிராக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க அந்த ஸ்பிரிட்டை டிசைன் பண்ணணும்.
அந்த ஆவியை அவங்க உணர்ந்து கொள்ளணும். எந்த ஆவி எனக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி அவங்க யோசித்து அந்த ஜெபம் செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். இல்லை என்று சொன்னால் பிலாத்து மாதிரியே தான். இயேசு நல்லவர்னு தெரியும், நல்லவராக இருந்தாலும் அவருக்கு மரண தண்டனையை விதித்து சிலுவையில் அடிக்கும்படியாக அவர் தீர்ப்பு கொடுத்தார். நல்ல மனிதன் தான் பிலாத்து, படித்தவர் தான், உயர்ந்தவர் தான், சிறந்தவர் தான். ஆனாலும் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி அவருடைய புத்தி இல்லாமல் மழுங்கி போய்விட்டது. காரணம், அவருடைய புத்தியை சுற்றி சங்கிலிகளினாலே கட்டப்பட்டிருக்கிறதான அவருடைய மூளை பகுதி. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி தான் சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருக்கிறது மூளை பகுதிகள். இருந்து விடுதலை வரும்படியாக நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் யாவரும் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா விதமான மந்திர வார்த்தைகளும் சடங்குகளும் பலிகளும் மந்திர சூனிய வல்லமைகளும் என்னுடைய இலக்குக்கு எதிராக செயல்படுகிறவைகள் இயேசுவின் நாமத்தில் கீழே விழுந்து அழிந்து போவதாக. ஸ்தோத்திரம். எனது இலக்குக்கு எதிராக விழுங்கும்படி செயல்படுபவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்களாக. எனது குடும்பத்தில் எனக்கு எதிராக போராடி வருகிற அனைத்து தீமையின் நபர்களும் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவார்களாக. என்னுடைய இலக்கு தேவனுடைய கையில் இருக்கிறது. எனவே நான் ஒருபோதும் கீழே விழுந்து அழிந்து போவது இல்லை. நான் எனது இலக்குக்கு எதிராக ஒரு நாளும் இசைந்து போவது இல்லை. என்னுடைய இலக்கை சிறைப்பிடித்திருக்கிற அனைத்து நீர்நிலை வல்லமைகளின் பிடியிலிருந்து எல்லா விவரங்களையும் இயேசுவின் நாமத்தில் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய இலக்குக்கு எதிராக செயல்படுகிற அனைத்து விதமான தீமையின் பலிபீடங்களையும் இயேசுவின் நாமத்தில் செயல்படாமல் சொல்லுகிறேன். என்னுடைய இலக்குக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கிற அனைத்து விதமான தீமையின் மாற்றங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. தீமையின் மந்திர பாத்திரங்களில் என்னுடைய இலக்கு ஒருபோதும் சமைக்கப்படுவது இல்லை. எல்லா விதமான மந்திர சூனியத்தின் பாத்திரங்களில் எனக்காக செய்யப்படும்படி வைக்கப்பட்டிருக்கிற மந்திர பொருட்கள் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போவதாக. என்னுடைய இலக்கை மாற்றும்படிக்கு செயல்படும் அனைத்து விதமான மந்திர பானைகளிலிருந்து என்னுடைய இலக்கு விடுவிக்கப்படுவதாக. என்னுடைய இலக்கை எதிர்காலத்தை விழுங்கி வைத்திருக்கிற அனைத்து நபர்களும் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் விழுங்கியதை கக்குவீர்களாக. என்னிடத்திலிருந்து திருடிச் செல்லப்பட்ட அனைத்து இலக்குகளும் எதிர்காலங்களும் இயேசுவின் நாமத்தில் என்னிடம் திரும்பி வருவதாக. எனக்கு எனது இலக்குக்கு எதிராக கூட்டம் கூடும் அனைத்து விதமான தீமையின் நபர்களும் இயேசுவின் நாமத்தில் சிதறடிக்கப்படுவார்களாக. தேவனே, எனது இலக்கை புதிய அபிஷேகத்தினால் அபிஷேகியும். தோல்வி என்னுடைய இலக்கை ஒரு நாளும் அழித்து போடுவதில்லை. என்னுடைய இலக்கை வீணடிக்கும் எனக்கு எதிராக போராடி வரும் அனைத்து விதமான போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் கீழே விழுந்து அழிந்து போவதாக. என்னுடைய இலக்கை திருடிச் செல்லும் அனைத்து விதமான திருடர்களின் கையிலிருந்து என்னுடைய இலக்கு மறுபடியும் திரும்பி வருவதாக. எனது இலக்கை மாற்றும்படிக்கு பிசாசினால் திட்டம் பண்ணப்பட்டிருக்கும் அனைத்து தீமையான மாற்றங்களும் இயேசுவின் நாமத்தில் தூக்கி எறியப்படுவதாக. நான் சீயோனுக்கு திரும்பி வந்ததினால் என்னுடைய இலக்கு சீரமைக்கப்படுகிறது. என்னை எனது இலக்கிலிருந்து தடம் புரள செய்யும் வல்லமைகள் கீழே விழுந்து அழிந்து போவதாக. என்னுடைய இலக்கை இழந்து போக மறுக்கிறேன். என்னுடைய இலக்குக்கு எதிராக மாற்றுப்பாதையில் செல்ல வைக்கும் அனைத்து மாற்றுப்பாதைகளும் நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. என்னுடைய இலக்குக்கு எதிராக வானமண்டலங்களில் போடப்பட்டிருக்கிற அனைத்து தீமையின் திட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் உதறி தள்ளுகிறேன். எல்லா விதமான தீமையான
பலிபீடங்களும் இயேசுவின் நாமத்தில் கீழே இடித்து தள்ளப்படுவதாக. மனிதர்களின் கரங்களிலிருந்து என்னுடைய இலக்குக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை வருவதாக. எல்லா விதமான தீமையின் தலையீடுகளும் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போவதாக. பிசாசே, என்னுடைய இலக்கு ஒருபோதும் உன்னுடைய திட்டத்தின்படி செயல்படாமல் போவதாக. ஆமென். இயேசப்பா, இந்த நேரத்திலும் நாங்கள் பார்த்ததான பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் உங்களுடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க. எங்களை வழி தவறி செய்யும்படியாய், லக்கை விட்டு விலகச் செய்யும்படியாய் எங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற அந்த தீமையின் வல்லமைகள் ஆண்டவரே, எங்களுடைய மூளை பகுதியை கம்பிகளினால் சங்கிலிகளினால் கட்டி வைத்திருக்கிறதான இந்த வனாந்தர ஆவியின் தாக்கத்திலிருந்து இந்த ஜெபத்தை செய்கிற ஒவ்வொருடைய சிந்தையிலும் மெய்யான ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆவியானவரை, நீர் இப்பொழுது அக்னியாய் இறங்கி வருவீராக. உங்களுடைய பிள்ளைகளுடைய மூளை பகுதியில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவீராக. அவருடைய மூளை பகுதியை கட்டி வைத்திருக்கிறதான தீமையின் சங்கிலிகளும் ஆண்டவரே பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்பட்டு போவதாக. பரிசுத்த ஆவியானவர் நீர் இப்பொழுது இந்த பிள்ளைகள் மேலே இறங்கி வரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய மூளை பகுதியை பரிசுத்த ஆவியுடைய கண்ட்ரோலுக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவர், நீங்க இப்பொழுது இந்த பிள்ளைகளை நடத்தி செல்லுங்க. ஆண்டவரே, நீங்க உங்களுடைய வல்லமையினாலே, உங்களுடைய இரக்கத்தினாலே இப்பொழுது இந்த பிள்ளைகளை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவ வல்லமை இப்பொழுது இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கட்டப்பட்டிருக்கிறதான அந்த சங்கிலிகள், இரும்பு கம்பிகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தாவே, சிறையில் இருந்ததான பேதுரு ஆண்டவரே, அந்த நாட்களிலே ஆண்டவரே உங்களுடைய பாடி துதித்த பொழுது, பவுலும் சீலாவும் பாடி துதித்த பொழுது ஆண்டவர் அவருடைய கட்டுகள் கலந்ததே, சிறை கதவுகள் திறந்ததே. அதே போல உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறதான நேரத்தில் அவருடைய அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுவதாக, தீமையின் அஸ்திபாரங்கள் உடைக்கப்படுவதாக, இரும்பு சங்கிலிகள் உடைக்கப்படுவதாக, கட்டப்பட்டிருக்கிறதான சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தினாலே அருந்து போவதாக. Glory to God. Natula niu shavala radina nura shaladire rikadamala duramala dina shalabavara dia shakatula niasia. ஆவியானவரே, நீங்க கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த விடுதலை பெற்றுக்கொண்டதான தேவ ஜனங்கள் உமக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இறுதி வரையிலும் உம்முடைய பாதையில் உமக்காக தொடர்ந்து ஓட கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களுடைய சபை மக்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த மெய்யான விடுதலையை கொடுத்து அவளுக்கு இந்த தீய வல்லமைகளில் இந்த தீமையான சங்கிலிகளில் இருந்து கட்டப்பட்டிருக்கிற மூளை பகுதியை அந்த தீய சங்கிலிகளில் இருந்து விடுவித்து ஆண்டவரே பிரகாசமான ஒரு எதிர்கால வாழ்க்கையை கர்த்தர் வைப்பீராகும். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.